My dear students, good morning. Good morning to all. நிறைய தடவை நிறைய டாபிக்ஸ் பற்றி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், நீங்களும் கேட்டு இருக்கீங்க. ஆனால் இந்த முறை என்னவென்றால் ஒரு 10 கொஸ்டின் நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். அதற்கான விடையினை நீங்கள் கண்டுபிடியுங்கள். முதல் கேள்வி, வாட் இஸ் ஃபியூவல் அண்ட் இட்ஸ் கிளாசிஃபிகேஷன்? அதாவது எரிபொருள்னா என்ன, அதனுடைய வகைப்பாடு என்ன அப்படின்றது. இரண்டாவது கேள்வி, வாட் இஸ் வுட் அண்ட் இட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ்? வுட்னா என்ன, அதனுடைய பண்பு நலன்கள் என்ன அப்படின்றது. மூன்றாவதான கேள்வி, ரைட் யூசஸ் ஆஃப் வுட், அதாவது வுட்டோட பயன்பாடுகள் என்னென்ன அப்படின்றது. நான்காவது கேள்வி, வாட் இஸ் கோல் அண்டு இட்ஸ் அனாலிசிஸ்? கோல்னா என்ன, அது எப்படி, அதனுடைய அனாலிசிஸ் என்னென்ன அப்படின்றது. ஐந்தாவது கேள்வி, வாட் இஸ் எனர்ஜி அண்ட் இட்ஸ் டைப்ஸ்? எனர்ஜி, ஆற்றல் அப்படின்னா என்ன, அதனுடைய வகைப்பாடு என்னென்ன அப்படின்றது. ஆறாவது கேள்வி, இன்ஸ்டு அண்ட் ட்ரிஃப்ட் தியரி, அந்த தியரி பற்றி ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்றது. ஏழாவது கேள்வி, வாட் இஸ் பீட் அண்டு லிக்னைட்? லிக்னைட்னா என்ன, பீட் அப்படின்னா என்ன, அதை பற்றின விஷயங்களை நீங்கள் பாருங்கள். அது மாதிரி எட்டாவது கேள்வி, ரைட், அதாவது சோலார் எனர்ஜினா என்ன, அதனுடைய வரைபடம் எப்படி இருக்கும், எப்படி நமக்கு கிடைக்குது அதன் மூலமாக அப்படின்ற. ஸோ சோலார் எனர்ஜி பற்றி, வாட் இஸ் சோலார் எனர்ஜி அப்படின்றது. ஒன்பதாவது கேள்வி, பாம் கலோரிமீட்டர். பாம் கலோரிமீட்டரை பற்றி நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த கடைசி கேள்வி பார்த்திங்கன்னா 10வது கேள்வி, கோல் என்ன, அதாவது டைப்ஸ் அண்ட் யூசஸ். அதாவது வாட் இஸ் கோல் அண்டு டைப்ஸ் அண்டு இட்ஸ் யூசஸ். ஸோ இந்த 10 கேள்விகள். இது ஏன் இந்த 10 கேள்வி நான் சொல்லியிருக்கேன்னா, அதாவது ஒரு பெட்ரோகெமிக்கல் பயன்பாடுகள் இந்த 10 கேள்விகள் ரொம்ப மிக முக்கியமான கேள்வி பதில்கள். இது மாதிரி இன்னும் வரக்கூடிய வகுப்புகளில் நம்ம பார்க்கலாம். எப்பொழுதுமே கேள்வியும் பதிலே நானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த வாட்டி உங்களுக்கு கேள்விகளை மட்டும் கொடுத்துருக்கேன். இதை பற்றி நீங்கள் பாருங்கள், புத்தகங்களில் சர்ச் பண்ணுங்கள், பாட புத்தகங்களில் பாருங்கள், இல்லைன்னா பெட்ரோகெமிக்கல் புத்தகத்தில் பாருங்கள், இல்லைன்னா கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், இல்லைன்னா யூடியூப் வீடியோஸில் பாருங்கள். நன்றி, வணக்கம்.